நிறைய பெற்றோர்கள் நாங்கள்லாம் பேராசிரியர்களாக இருந்து பார்க்குறோம். எல்கேஜி தான் முதல் நாள் வகுப்புக்கு போயிட்டு வந்திருப்பா. முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருப்பா. ஓடி வந்து அப்பா சொல்லுவார், தம்பி எப்படியாவது படித்து கலெக்டர் ஆயிரு தம்பி, நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் குமாஸ்தாவாக தான் இருக்கிறேன் தம்பி, போக வர்றவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தம்பி, நீ கலெக்டர் ஆயிரு தம்பி, எப்படியாவது எல்லாரும் உனக்கு சல்யூட் பண்ணணும். பையன் சரிப்பா. அம்மா வந்துச்சு, அவர் கிடக்கிறார் லூசு, அவர் வச்செல்லாம் கேட்காத, நீ டாக்டர் ஆயிரு தம்பி, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடு தம்பி, நான் இந்த கண்குளிர அதை பார்க்குறேன் தம்பி. யார்? அம்மா. அவன் சொன்னான், சரிம்மா டாக்டர் ஆயிடுறம்மா. இவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். தாத்தா வந்தார், தம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுரு, நீ நல்லா படித்து வக்கீலாயிரு. ஏன் தெரியுமா, நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டார், ஆனால் நீ பெரிய வக்கீலாகி அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வரணும். யாரு? தாத்தா. சரி தாத்தா நான் வக்கீலாயிடுறேன் தாத்தா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். பாட்டி வந்துச்சு, அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க தம்பி, நீ அதெல்லாம் ஆக வேண்டாம், நீ படித்து என்ஜினியர் ஆயிரு தம்பி, தெருபூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு? பாட்டி. அவன் முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் வக்கீல் ஆவானா, டாக்டர் ஆவானா, கலெக்டர் ஆவானா, என்ஜினியர் ஆவானா? பைத்தியம் ஆவான். எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாயிடுச்சுங்க, எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. ஆக இந்த மனநிலையை எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது வாழ்வியல் என்னங்கிறத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. தம்பி இன்னைக்கு அழகா வள்ளுவத்தை பற்றி பேசினார். நானும் நிறைய மேடைகளில் வள்ளுவரை பற்றி பேசியிருக்கேன். ஒரு மேடைக்கு என் வீட்டுக்காரர் வந்துட்டார். அமைப்பாளரெல்லாம் பார்த்து ஆஹா அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்திருக்குன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி வீட்டில் வந்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும், 4 செய்தி நல்லதாக சொல்லணும், அவரை திட்டக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணினேன், வள்ளுவனை பேசினேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன் என வள்ளுவன் வழியில் வாழ வேண்டும் இல்லையா? தம்பி சொன்ன மாதிரி பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுத்தேன். ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் நிற்கிது. விளக்கம் கொடுத்தேன். எப்படி வாழணும் தெரியுமா, எப்படி வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க. வெளியில போன வள்ளுவர் வந்தாரு, வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா சேந்தர கைத்தும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டுச்சு. என்ன செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுச்சு. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க. தண்ணியை மோந்து கொடுத்துட்டு போய் பார்த்தா எந்த இடத்திலே கயிற்றையும் குடத்தையும் விட்டு விட்டு வந்தார்களோ அந்த இடத்திலே அப்படியே நின்றது. அதுபோல கற்புடையவர்களாக வாழணும்னு பேசினேன். எங்கால் அதை ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாரு. எனக்கு இது தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் கிணறும் இருக்குது, கயிறும் இருக்குது, குடமும் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் ஓரக்கு பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்கிற இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரியல. ஓ நம்ம மோட்ரு போடாமல் விட்டுட்டோமே, வயசான மாமியா இருக்குதே, 10 குடம் தண்ணியை சேர்ந்துவோமேனு போய் தண்ணியை சேர்ந்தற சாந்தி அப்படின்னாரு. அங்கே சாந்தினாலே ஏதோ வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம், வில்லங்கம் எழுகுது வருதுன்னு அர்த்தம். சேர்ந்து இருக்கிற கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்ன மாமான்னு, என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிற மாமான்னு கையை பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்து பார்த்தா என்ற துரதிஷ்டம் கயிறும் குடமும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிக்கீலே? என்னமாமா நிக்கீலேன்னு? குடமும் கயிறும் நிக்கீலேன்னாரு. எனக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு, தம்பி சொன்ன மாதிரி வள்ளுவர் வழியில வாழறமான்னு இவர் சோதிக்கிறாராமா. உடனே யோசிச்சங்க, இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். பட்டுன்னு சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான்னு சொல்லிட்டு கடலூருக்கு கிளம்பி ஓடி வர்றேன்னு சொன்னா இந்த சமய சிந்தனையை எங்க தரும்?
புத்தகங்கள் தாங்க தெரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னால் என் மாப்பிள்ளை ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு, அத்தை உங்கள் ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. அப்புறம் என்னன்னு யோசித்தேன், என் ப்ராடக்ட் எது? என் பொண்ணு ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. நான் பார்த்தேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடு தீந்து போச்சு, அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு நான் ஒரு மெசேஜை தட்டி விட்டேன். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிந்தனையை பாரதியும் கூட யமதனை பார்த்து பேசினானே, காலா உன்னை நான் சிறு புல்லாக மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா எட்டி மிதிக்கிறேன்னு சொன்னானே, இந்த தைரியம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்ததுனால தாங்க இதையெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கையினுடைய வாழ்வியலாக கற்றுக்கொள்ள முடிகிறதுனா, பிள்ளைகளுக்கு அந்த வாசிப்பு, அதாவது வாசிக்க நேரம் இல்லை. இன்னைக்கு 2.5 வருஷத்துலேயே அவங்க பிரச்சனைகள் தொடங்குது. ஒரு காலகட்டமெல்லாம் 5 வயசுக்கு தான் பள்ளிக்கூடம் வந்தால் காதை தொடர்ந்து இப்படி கையை தூக்கி காது எட்டுனாதான் சேர்த்துக்குவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், அப்படின்னாலே கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். அது மா அப்படின்னு சொல்லும்போது எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு வந்துடுது. 2.5 வயசுலயே போராட்டம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்படியே சாட் பூட் 3 அன்னைக்கு நாங்கெல்லாம் விளையாண்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஏக் தோக் தீன் மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இந்த கடற்கரை மணல் வீடு கட்டி விளையாண்டோம். இன்னைக்கு மணல் வீடு கட்டுறக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, மவுசை பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்குது கம்ப்யூட்டர்ல. கல்லா மண்ணா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். இன்னைக்கு கல்லா மண்ணாலாம் விளையாடுறதுக்கு அதுகளுக்கு நேரம் இல்லை. ஏன்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வேலை செய்யறதுக்கே நேரம் பத்துறது இல்லை. பாரதி சொன்னது மாதிரி மாலை முழுவதும் விளையாட்டுனா விளையாட விடுறோமா? விளையாட போகுதா பிள்ளைகள்? இல்லை. அடுத்த வீட்டு பிள்ளைகளையும் கூட அறியாமல் பிள்ளைகள் வளர்றாங்க. ஏன்? பூட்டிய வீட்டுக்குள் பத்திரமாய் பிள்ளைகள் இருக்கிற ஒரு சூழல்ல அட்லீஸ்ட் கற்ற வார்த்தைகளையாவது பிள்ளைகளோடு இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய அளவில் இல்லைங்க, எளிமையா சொல்றேனே. ஒரு மருத்துவமனையில் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு சின்ன வாசகங்க, பெரிய அளவில் ஆனால் பெரிய செய்தியை சொல்லுச்சு. ஒரு சின்ன வாசகம் எழுதி வச்சிருந்தாங்க, நீ ராமனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சீதை, நீ ராவணனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சிதை. எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை! இன்னைக்கு வள்ளுவருடைய ஒழுக்கத்தை தம்பி சொன்ன மாதிரி வாழ்வியலுடைய ஒழுக்கம் இது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. ஒரு சின்ன செய்தியையும் கூட பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க நேரம் இல்லைன்னா நம்ம மாதிரி இந்த மாதிரி கேட்டதை நாம வாசிச்சதை பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஒரு சின்ன சின்ன செய்திகளை சொல்லும் போதும் கூட அவங்க பல நூல்களை படித்ததற்கு சமமாகும். அட்லீஸ்ட் அதையாவது சொல்லி கொடுங்க. புத்தகங்கள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கு தெரியுங்களா? இங்க சங்க இலக்கியத்தில் கலித்தொகைன்னு ஒரு நூல், அந்த நூல்ல ஒரு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், பொருள் தேடுறக்கோ அல்லது தூதுவாகவோ பிரிஞ்சு போயிட்டான். இப்ப தலைவி வாடி நிக்கிறா. அந்த வாடி நிக்கிற தலைவிக்கு எதை உதாரணமா அந்த கலித்தொகையில எழுதுறாங்க தெரியுமா? கரி பொய்த்தான் கீழ் நின்றான் கவின் போலன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. கரி பொய்த்தான் அப்படின்னா பொய் சாட்சி சொன்னவன், நிழலுக்காக நின்ற மரம் எப்படி வாடியதோ அதுபோல தலைவி வாடினான்னு ஒரு செய்திங்க. நீங்க பெரிய அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு பொய் சாட்சி சொன்னவன் மரத்துக்கு கீழே வந்து நின்னுட்டானா அந்த மரம் வாடிச்சா. நம்ம என்ன சொல்றோம்? ஏதாச்சுன்னா ஏன் மரமாட்ட நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நாம் நின்றுட்டு இருந்தோம்னா கால் மரத்து போகுது. ஏதாச்சும் உதாரணம் காட்டணும்னா அது உயிரற்ற பொருள் நினைச்சு நம்ம மரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். மரத்தை சொல்றதோட நம்ம மரப்பாச்சி பொம்மைக்கும் கூட மான உணர்வு இருக்குன்னு மாறாப்பு போட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு மரத்துக்கு மான உணர்வு இருக்குதுன்னு கலித்தொகை சொல்லுதுங்க. என்ன தெரியுமா? அவன் வந்து நிக்கிறானா, பொய் சாட்சி சொன்னவனுக்கு நான் நிழலை தந்தேனா அப்படின்னு அந்த மரம் வாடுதா. அது மாதிரி தலைவி வாடி நிற்கிறாள் அப்படின்னு எத்தாம் பெரிய செய்தி இங்க அந்த கலித்தொகையில. இது மாதிரி எத்தனை செய்திகள் நம்ம புத்தகங்கள்ல கத்துக்க முடியும் தெரியுமா? நாம நினைச்சிருக்கிறோம் நாம செய்யற தவறுகளுக்கு சாட்சியே இல்லைன்னு. அதுக்கும் கூட ஜானகிராமனுடைய கதையில ஒரு கதை, நிறைய கதை அவர்துல சொல்லலாம். ஒரு கதைங்க, கண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை எப்படின்னா, ஒரு உணவு விடுதி நடத்துற ஒரு தம்பதி
தினந்தோறும் வந்து நிறைய பேர் அங்கே சாப்பிட்டு போவாங்க. அதில் ஐராவதம் அப்படின்னு ஒரு பெரியவர், வயசானவர், அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு உதவியாளராக இருக்கிறாரு. அவர் அப்பா மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து அங்கே சாப்பிட்டு போவார். பார்க்கறக்கே அவருடைய தோற்றம் வயதான தோற்றம், தள்ளாடி ஏறி வருவார். இவருக்கு ஐராவதத்தை தெரியும். அன்னைக்கு ஐராவதம் வர்றாரு, சாப்பாடு வேணுங்கிறாரு. இவர் போய் இலைய போடுறாரு, சாப்பாடெல்லாம் போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த குழம்ப கலக்கலாம் அப்படின்ட்டு கலக்கும்போது அதுக்குள்ளே என்னமோ தொப்புன்னு விழுந்துருச்சு. விழுந்துருக்குது. இவருக்கு முதல்ல விழுந்தது அது என்னன்னு அவர் கண்டுக்கல. இப்போ அதை அப்படியே கலக்கி எடுக்கும்போது அந்த குழம்புல ஒரு பாம்பு விழுந்துருக்குது, விஷப்பாம்பு. ஐயோ, அவர் பதறாரு. ஐயோ, இந்த குழம்ப தானே அந்த ஐராவதத்துக்கு ஊற்றிட்டோம், என்ன ஆகுமோ, வேண்டாம் தடுக்கலாம் அப்படின்னு அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அவர் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு மனம் பதறுது. மனைவி கிட்ட சொல்ற, அத்தனை குழம்பு எடுத்து எல்லாம் கீழே ஊற்றி அன்னைக்கு உணவு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மனசு கிடந்து அடிக்குது, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா அவர் இறந்தா பெரிய சிக்கலாகும், இங்கே தான் வந்து கைது பண்ணுவாங்க, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதில் சிவசிவா அப்படிங்கிற அந்த வாசகம் தெரியுது. உடனே என்ன பண்ணுறா, இந்த சிக்கல் இருந்து ஆண்டவா ஈஸ்வரா என்னை காப்பாத்தினா நான் உனக்கு காண்டாமணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டுறா. நீங்கள் என்ன அதாவது அடுத்த நாள் வரைக்கும் தூக்கமே இல்லை கணவன் மனைவிக்கு. காலையில் இந்த ஐராவதம் இறந்துட்டார். இறந்தாச்சு. ஒன்று ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, வயசானவர், அதனால் அவர் இறந்துருப்பார் அப்படின்னு ஊர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா கடவுளே எப்படியாவது என்ன அங்கிருந்து நீ காப்பாற்றி விட்ட, உனக்கு நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு ஒரு 600 ரூபா செலவில் காண்டாமணியை வாங்கிட்டு வந்து அந்த உணவு விடுதிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இன்னும் கோயிலுக்கு கொடுக்கல. வரப்போகிறவங்களாம் கேட்பாங்க, ஆஹா ரொம்ப அழகாக இருக்குதே, இவ்வளவு இதுன்னு 600 ரூபாயில் இவ்வளோ சிறப்பா, உங்களுக்கு எப்படிங்க இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன அன்னதானம் போடலாம்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாச்சும் பூஜை இதுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படிங்க இப்படி ஒரு யோசனை வந்தது, காண்டாமணி வாங்கி வைக்கலான்னு எப்படிங்க யோசனை வந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க. இவர் சில நேரங்களில் வாய் தவறி என்னன்றுவார், இல்லைங்க உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை பாருங்க, இல்லாததும் பொல்லாததும் பேசுகிறதே மனுஷனோட இயல்பாக போச்சு, ஒன்றும் இல்லை நேற்று ஐராவதம் இறந்தார் இல்லைங்களா, இங்கே வந்து தாங்க சாப்பிட்டு போனார், ஊர் நல்ல வேலை, ஊர் என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு எந்த போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணி பார்க்கல, ஒரு சமயம் பார்த்துருந்தா இவங்க கடையில் வந்து சாப்பிட்டு தான் உயிர் போயிருக்குன்னு ஊர் வந்து புரளி பேசியிருக்குன்னு இவரே வாய் இல்லாமல் சொல்லிடுறாரு. மனைவி பார்த்தாங்க, ஐயோ நீயே ஏதோ வாயிலேயே வில்லங்கம் தேடுவியாட்டிருக்குது, முதல்ல கோயிலில் கொண்டு போய் இந்த மணியை கட்டி விட்டுட்டு வாங்க, அந்த எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறாங்க. 3 கால பூஜை அந்த கோயிலில் நடக்கு. காலையில் 6 மணிக்கு பூஜை நடக்கும்போது அந்த காண்டாமணியில் டன் ஒரு சத்தம் கேட்கு. உடனே இவருக்கு ஞாபகம் வரும், சாம்பார் பாம்பு ஐராவதம் ஞாபகத்துக்கு வருவார். அந்த எண்ணத்தை அழிக்கிறக்குள்ள மத்தியான பூஜை 12 மணிக்கு திரும்ப டன் அப்படின்னு அடிக்கும். திரும்ப அதே சாம்பார் சாப்பாடு ஐராவதம் நினைவில் வருவார். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் அந்த மணி அடிக்கும் பொழுதெல்லாம் எதை மறக்கணும், எதற்காக நம்ம அந்த மணியை வாங்கி வச்சு கட்டினமோ அது நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்குது. இப்போ ஜானகிராமன் இப்படி முடிக்கிறாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பி விடுகிறோம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் நம்மால் தப்ப முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். நீங்க சின்ன சின்ன கதைகள் தான், ஆனா அதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க கேரளாவிலிங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நாம நினைச்சிருக்கிறோம் எல்லாமே நிலை நினைச்சிருக்கிறோம். அதனால தான் எங்கள் ஊரில் ஒரு பெரும்புள்ளி பேசிக்கிட்டே இருந்தார், சே நான் என்ன நிலம் வாங்கி போட்டிருக்கேன்னு தெரியுமா, அந்த ஊரில் 25 ஏக்கரா நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், இந்த ஊரில் 30 ஏக்கரா வாங்கியிருக்கிறேன், இந்த ஊரில் அத்தனை ஏக்கரா நிலம் பெருமை பேசிக்கிட்டே இருந்தார். நிலம் ஒரு நாள் அவரை பார்த்து பேசிச்சு, என்ன நீ வாங்கி போட்டிருக்கிறையா, என்ன நீயா வாங்கி போட்டிருக்கிற, உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் ஒப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், நாளைக்கு உன்னையும் நான் தான் வாங்கி போடுவேன், என்னமோ நீ வாங்கி போட்ட மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறையேன்னு சொல்லி அந்த நிலம் பேசிச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இங்கே முடியுது, தொடங்குறதுல முடியுது வாழ்க்கை. புழுவை நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க, மண்ணை கீறிட்டு ஒரு புழு வருது, அந்த புழு கொஞ்ச நாள் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழுது,
ஒரு நாள் அதை வந்து ஒரு பூச்சி சாப்பிடுது, புழுவோட ஆயுசு முடிஞ்சிடுது. இப்போ பூச்சி கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. அதை ஒரு நாள் தவளை வந்து அந்த பூச்சியை பிடிக்குது, பூச்சியோட ஆயுள் முடிஞ்சுது, தவளை மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் தவளை கொர்ற கொர்றன்னு சத்தம் போடுது, பாம்பு வந்து தவளையை பிடிச்சிடுச்சு, தவளையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பாம்பு கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் எதாச்சியும் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போயிடுச்சு பாம்பு, ஐயோ பாம்பு நம்மளை கொத்திருன்னு அந்த வீட்டுக்காரதைய அடித்து பாம்போட வாழ்க்கையும் போயிடுச்சு. அடித்த மனுஷன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருந்தா, கொஞ்ச நாள் கழித்து அந்த மனுஷன் செத்துட்டா. செத்த மனுஷனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. இதுதாங்க புழுவில் தொடங்கி புழுவிலேயே நம்முடைய வாழ்க்கை முடியுது. அதுக்குள்ளதான் நம்ம இத்தனை ஆர்ப்பாட்டம், நான் அத்தனை வச்சிருக்கிறேன், இத்தனை வச்சிருக்கிறேன், அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரரு ஒரு ஊழல் பண்ணிட்டார், 1000 கோடி ஊழல் பண்ணிட்டார். நீதிமன்றத்துக்கு வந்தார். நீதிபதி வந்தவர் கேட்டார், நேரத்திலேயே வந்துட்டீங்களான்னு. ஆமாங்க, முதல் கேஸ் என்னடது, நாங்கள் நேரத்தில் வந்தேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். இல்லைங்க. உடனே உதவியாளரை கூப்பிட்டாங்க, போய் அவருக்கு இட்லி 4 வாங்கி கொடுங்க. நாங்கள் 4 இட்லியை வாங்கிட்டு வந்து அந்த மனுஷனுக்கு தந்தாங்க. 3 இட்லியை சாப்பிட்டாரு, 1 இட்லியை வச்சுட்டாரு. இப்போ நீதிபதி கேட்டார், 1 இட்லி 10 ரூபா, 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் 3 இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க, 1 இட்லியை வச்சுட்டீங்க. காலையில் உங்கள் உணவுக்கு 30 ரூபா செலவு, மத்தியானம் ஒரு 80 ரூபா 100 ரூபா செலவு பண்ணுவீங்களா? இரவு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணுவீங்களா? ஆக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு 200 ரூபா போகுது. எதுக்கு நீங்கள் 2000 கோடி ஊழல் செஞ்சீங்க? ஒரு சமயம் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் ஊழல் செய்தீர்களான்னு அந்த நீதிபதி கேட்டுட்டு அவரே சொன்னார், தயவு செய்து அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் சொத்து சேர்த்து வைக்காதீங்க, அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இந்த மாதிரி சேர்த்துன காசுல அடுத்த தலைமுறை ஒரு பொழுதும் தலைக்காதுங்கிறத நினைவு வையுங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுட்டா போதுங்க. ஒரு கேரளாவில் மிகப்பெரிய எழுத்தாளர், இப்படி முடிக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் பஷீர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு முறை வடக்கு பகுதிக்கு தேசாந்தரம் போறாரு. எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளிகளுக்கெல்லாம் அது ஒரு ஆற்றல். இதோ இங்கே இத்தனை புத்தகங்களை கண்காட்சியில் போட்டிருக்கிற இந்த படைப்பாளிகள் எல்லாமே ஊரூராக போய் பல மக்களை சந்திக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய கதையின் படைப்புகளாகவே வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இவரும் அங்கே போறாரு. போன இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட போறாரு. சாப்பிட போன இடத்துல என்னாச்சு, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலான்னா அவர் ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாரு. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் ஜிப்பா மாதிரி தான் போட்டிருப்பாங்க. காசு எடுக்கலான்னு பைக்குள்ளே வச்சா பர்ஸை காண. ஐயோ, என்னோட பர்ஸை யாரோ திருடிட்டாங்க போல இருக்குது, நான் வச்சிருந்தேன் கொண்டு வந்தேன். உடனே கடைக்காரன் ஜிப்பாவை எட்டி பிடிச்சி கேட்குற, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க தமிழ்நாட்டிலிருந்து, எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க? நமக்கு தெரியாது வடக்கன் சப்பவே திருடுவாங்கங்கிறது, அந்த ஆளுக்கு மனுஷனுக்கு தெரியல. எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக நான் இல்லைங்க, கொண்டு வந்தனுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க, இந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அவருக்கு நம்பிக்கை வரல. அங்கே இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு அவரோட சிப்பாவை கழட்டுறா, சிப்பாவை கழட்டி அவரை வெறும் மேலோட அனுப்பு, போய் எடுத்துட்டு வரட்டுன்னு. ஏங்க, பிரபலமான எழுத்தாளர், மேலாடை இல்லாமல் ரோட்டில் போனால் எவ்வளோ அவமானம். ஐயோ, இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்துடுச்சேன்னு அவர் கதிகலங்கி நிற்கிறாரு. இப்போ வாசலில் ஒரு சத்தம் கேட்குது, யோ என்னையா அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு ஒரு இளைஞன் வர்றா. பிரச்சனை என்னங்கிறா, நடந்ததை சொல்கிறாங்க. கேவலம் சாப்பாட்டுக்காக அவர் பர்ஸை காணனா அதுக்காக நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா? பெருசு, நான் காசு கொடுக்குறேன் பெருசு, நீ கவலைப்படாதேன்னு காசை கொடுத்துட்டு அவரை வெளியில் கூப்பிட்டு வர்றா. அவன் சொல்கிறாரு, இல்லை தம்பி, நான் பர்ஸு கொண்டு வந்தேன் தம்பி, யாரோ திருடிட்டாங்க தம்பின்னு. அவன் சொல்கிறா, பெருசு உன்னை நான் நம்புகிறேன் பெருசு, இந்த அவர் என்கிட்ட 4 பர்ஸ் இருக்குது, இதில் எது 1.5 பர்ஸுன்னு பார்த்து சொல்லு பெருசுன்னா. உடனே அவர் பார்த்துட்டு அவன் சொன்னா, ஆனால் ஒன்று, நான் உங்கள்கிட்ட பாடம் கற்றுட்டேன், உன் பர்ஸை திருடுனதுனாக நீ ஒரு பெரிய எழுத்தாளன்னு சொன்ன, எப்படிப்பட்ட அவமானத்தை நீ அடைஞ்சிருக்கிற, இனிமேல்
இந்த பரிசெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இனிமேல் நான் திருடுறதையே விட்டுட்டு நான் நல்ல ஒழுக்கமானவனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவேன்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான்னா, ஒரு படைப்பாளியை பார்க்கும் பொழுதே மனமாற்றம் வருகிறது என்றால் அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட உயரத்தை அடையும் என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்து அப்படிப்பட்ட வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படி புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது மோகன் சொன்ன மாதிரி பெரிய அளவில் இல்லைனாலும் சிறிய அளவில் ஒரு புத்தகத்தை வாங்கி அதை நீங்களும் படித்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. முடிஞ்சால் நாளைக்கு 4 பேர் சந்திக்கும் பொழுது உனக்கு என்ன சுகர் அளவு, எனக்கு என்ன சுகர் அளவுன்னு பேசுகிறத விட்டுட்டு இந்த புத்தகத்தை படித்தப்பா, இதில் இப்படி ஒரு கருத்து இருந்துச்சப்பான்னு ஒரு கருத்து பரிமாற்றம் செய்தாலே படைப்பாளிகள் வெற்றி அடைவார்கள். ஆக இந்த புத்தக திருவிழா மீண்டும் மீண்டும் பல ஆண்டுகள் வெற்றி விழாவை காண வேண்டும் என்று சொல்லி வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் 10 பறவைகளோடு சேர்ந்து பழகினாலும் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளில் குளித்து எழுந்தாலும் நீங்கள் ஒரு நதியாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை நீங்கள் படித்தால் 11வது புத்தகமாக நீங்களே பார்க்கப்படுவீர்கள் என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதினார். புத்தக வாசிப்பு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிற ஒரு விஷயமாகிவிட்டது. ஏன்னா நம்ம ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோம். மெட்ராஸில் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்கு போனீங்கன்னா, மெட்ராஸில் என்ன திருவள்ளூரில் கூட தான் 8 மணிக்கு யார் வீட்டுக்கு அது போங்க, வீட்டுக்குள்ளேயே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதான் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைன்னு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்க்கு குழந்தைக்கு சோறு விட்டுறத பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு தின்னு 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 ஆட்டோக்காரன் பண்ணிட்டான் தின்னு ஆட்டோ வரைக்கும் துரத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டுப்பான். அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொட்டி ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ளே சொன்னே கீப் குவைட்டணும், குழந்தைங்க பேசணுன்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதனால்தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்கள், பெல் அடித்தோன்னா எல்லா பேரும் தீ பிடிச்ச வீட்டுக்குலேருந்து ஒரு அப்படி ஓடியார மாதிரி ஓடியாருவான். வந்து எவனாவது நின்று நிதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா? அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான் சோகமாக. ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வாழுகிற நமக்கு வாசிப்பதற்கான நேரம் குறைந்து விட்டது. ஊடக உலகம் வந்த பிறகு நான் இப்போ உங்களை கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற விஞ்ஞான சாதனம்லாம் எதுக்கு மிக்சி வாங்கினீங்க? சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு கிரைண்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கினீங்க? சீக்கிரம் துணி துவைக்கலாம், டைம் சேவிங். எதுக்கு ஸ்கூட்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகலாம், டைம் சேவிங். இப்போ நான் கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் எவனும் பதில் சொல்ல மாட்டான். இதெல்லாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக வாங்கினதா சொல்லிட்டு இந்த சேவ் பண்ண டைமை என்ன பண்ணுனீங்கன்னா கேட்குறதில்ல. ஏன் இன்னைக்கு புத்தகம் வாசிக்கணும்? முதல் விஷயம் ஏன் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லவா? நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் அநாகரிகங்கள் நுழைகிற ஒரு விஞ்ஞான யுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும், நீங்களாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கு பாருங்க. எல்லோரும் பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னு. ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஏன்? அவளுக்கு என்ன கெதியாவது நான் அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லா டிவி சீரியல் பார்ப்போம். மாற்றுக்கருத்தில் எல்லார் வீட்டுக்குள்ளும் டிவி வந்துருச்சு, நம்மளை அறியாமல் பார்க்க வேண்டிய சூழல் உருவாயிருச்சு. இப்போ நான் கேட்குறேன், நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சரியா? ரைட்? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் சார் நான் பார்க்குற சீரியல் இதை வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். என்ன பொருள்? நம் அனுமதியோடு நம் வீட்டிற்குள் விஞ்ஞான அழுக்குகள் நுழைந்து விட்ட சமூகத்தில் மனதை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஆதி மனிதன் காடுகளில் வாழ்ந்தான், விலங்குகளை பச்சை பச்சையாக பிடித்து தின்று கொண்டு வாழ்ந்தான்.
அப்படி ஒரு மனிதன் ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது அந்த மனிதனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக ஒரு மிருகம் ஓடுகிறது. அப்படி ஓடுகிற பொழுது மரங்களுக்கு இடையே புகுந்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது 2 மரம் உரசி 2 நெருப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நெருப்பையே பார்க்காத மனிதன் அப்படியே நிற்கிறான். நெருப்பு அணைந்த பிறகு வழக்கப்படி அந்த மிருகத்தை சாப்பிட தொடுகிறான். அது வரைக்கும் பச்சையாக இருந்த மனிதன் இப்போ சுடுது. சுட்ட உடனே நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாயில கை வைப்போம்ல, அது மாதிரி வாயில கை வைக்கிறான். அது வரைக்கும் பச்சையாக இருந்த மிருகம் இப்பொழுது வெந்து இருக்கிறது. அப்பதான் ஒரு முடிவுக்கு வருவான், இனிமேல் எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிடணும். அங்கிருந்து மிருகங்களை படித்து இவனே நெருப்பை உருவாக்கி பச்சையாக இருந்ததை வேக வச்சு சாப்பிட்டான். அதில் ஒரு அறிவாளி தோன்றினான், இப்படி பண்ணால் சாம்பலும் கலந்துருக்கு, நம்ம வீடு எரிஞ்சு போது தனியாக ஒரு இடத்துல போட்டு கொளுத்தலாம். தனியாக ஒரு இடத்துல கொளுத்து போய் கொஞ்சம் நாள் சாப்பிட்டு இருந்தான். அதில் ஒரு அறிவாளி தோன்றான், இப்படி பண்ணால் எல்லா சாம்பலும் இதில் கலந்துருது, 3 கல் மாதிரி வச்சு மேலே ஒரு தட்டை வச்சு மேலே இந்த மிருகத்தை வச்சு கீழே நெருப்பு கொடுக்கலான்னா. அப்படித்தான் இந்த உலகத்தில் அடுப்பு உருவாச்சு. அப்படி தொடங்கி இன்றைக்கி நம்ம மிக்சி, கிரைண்டர், அவன் வரைக்கும் வந்துட்டோம். இப்படி மெல்ல மெல்ல நாகரிகத்தில் வளர்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் பெற்ற அனுபவங்களை, தனக்கு நேர்ந்த அனுபவங்களை, இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அனுபவங்களை சேமித்து வைத்திருக்கிற ஒரே இடம் புத்தகம் என்பதால் தான் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் சொல்றோம். புத்தகம் வாசிப்பதால் என்னன்னா, இன்னைக்கு ஆரிஜின்ல நம்ம விலகிட்டோம். வேணாம் சார், நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா சார்? நீங்கள் பெரியவங்களுக்குலாம் தெரியும், அந்த காலத்திலலாம் கல்யாணத்துக்கு யாராவது நோட்டீஸ் வச்சா, எவன் நோட்டீஸ் வச்சானா அவன் மண்டபத்து வாசல் நிற்பான், நின்று வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான் சார், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. இல்லை பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இப்போ உஷ்ஷுன்னு பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் தெளிச்சு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளன்றேன், ஃபேன் நினச்சி போய் நின்னா எல்லா பன்னீர் ஏன் மேலே அடிச்சிச்சு. சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்லை, அது பேர் என்னது என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தட்டை தூக்கி சோறு வாங்கினா நீ சும்மா ஸ்டைலாக பஃபேன்ற, தட்டை தூக்கி சோறு வாங்கினா அது என்ன சார்? சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறோம், எல்லாம் தட்டை தூக்கி சுற்றுறான். ராத்திரியில் எடுக்கிறதுனால ராப்பிச்சன் வேணா வச்சுக்கலாம். உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காரும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான் சார். நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொருத்தனை ஃபோன் பண்ணான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு, வானா நம்ம எப்படி சாப்பிட்றது? உட்கார வச்சு இந்த கேட்டரிங்காரன் ஒரு அக்கப்பூர்வம் பண்ண பார்த்துங்க, ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படி உருட்டு இப்படி கிழிப்போம், அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம். ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலவே போயிருக்கேன், அப்படியே பேப்பரை உருட்டி இலை போட்டு சாப்பிட்டுனே இருக்கிறோம். திடீர்னு 2 சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பரை அப்படியே இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றுன்னு தெரியாது. தின்னுட்டு வந்தாச்சு. ஒன்றும் அந்த ஒழுங்கின்படி நடைபெறாத இந்த சூழலில் புத்தக வாசிப்பு என்பது எப்படி எது புத்தகத்தை சார் இந்த சமூகம் கெட்டு இருக்குது, அதனால புத்தகம் வாசிக்கணும் சொல்லிட்டேன். இந்த புத்தக வாசிப்பதனால் என்ன பயன்? இப்போ என்னுடைய தலைப்பு வாழ்க்கையை வாசிப்போம். நான் சரியாக இந்த உலகத்தில் யோசித்து பாருங்க, நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதுக்கு முன்னாடி பண்ணுவேன், வீட்டில் கிளம்பும் போது அப்படி நின்று கண்ணாடி முன்னால் நின்று கரெக்டாக கிளம்பியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பேன் இல்லையா? பெண்கள் கூட ரொம்ப கிளம்பிட்டு அப்படி இப்படி ரெடி பண்ணி பார்ப்பாங்கல்ல, சரியாக கிளம்பியிருக்கிறோமா? நம்ம தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கையில் ஊற்றி அப்படி நக்கி பார்ப்பாங்கல்ல, சரியாக சமைச்சிருக்கிறோமா? சில பேர் வீட்டை பூட்டை பிடிச்சி அப்படியே தொங்குவோம், ஏன் சரியா பூட்டி இருக்கோமா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரியா செஞ்சிருக்கோமான்னு பார்க்குறோமே. என்றைக்காவது ஒரு நாள் நாம் சரியா வாழ்கிறோமான்னு உட்காந்து யோசித்து பார்த்துருக்கோமா? நம் வாழ்க்கையை சரி செய்து பார்த்து கொள்ள புத்தகங்கள் தான் சரியான தராசு முட்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி சார், இப்படி புத்தகம் வாசிங்களே, இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்சம் நிறைய வயசானவங்களாம் இருக்கீங்க, திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? திருவிளையாடல் படம் ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படத்தில் நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கும் அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நீங்கள் தான் ஹீரோன்னு. நாகேஷ் தருமையாக நடிக்கணும்ல, நாகேஷ்ட போகிறார், எப்பா நீ தான் இந்த ரோல் நடிக்கிற. நாகேஷ் சொல்கிறார், அண்ணே வேணாண்ணே, சிவாஜி கூடலாம் நின்னா நம்ம நிற்க முடியாதுண்ணா. இல்லைப்பா நீ தான் நடிக்கிறேன். இல்லை வேணாண்ணே சொன்னால் கேட்கு. இல்லை நீ தான் இந்த ரோல் நடிக்கிறேன்னு அவர் புக்ஸ் பண்ணிட்டார். அரை மனசோட நாகேஷ் ஒத்துக்கினார். நம்ம எல்லாரும் இன்றைக்கும் அந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ சேர்ந்து அந்த சீனை தானே விரும்பி பார்ப்போம். அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. அந்த சீன் முடிஞ்ச உடனே டேரக்டர் போய் சிவாஜி கேட்க, அண்ணே கையை கொடுங்க, சூப்பர்ண்ணே, கொண்டுட்டிங்கண்ணே, சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னா எல்லாம் டேரக்டர் கை கொடுத்தோன்னே யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் போய் சிவாஜிக்கு கை கொடுக்குறான். நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னோம், சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. எல்லாரும் சிவாஜிட்ட கைக்கும்போது சிவாஜியில் தள்ளுங்கட்டு எல்லாம் நாகேஷ்ட வந்தாரான். நாகேஷ் கை கொடுங்கன்னாரான். நாகேஷ் சொன்னாரான், என்னென்ன எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான், நீ இன்னும் எனக்கு வந்து கை கொடுக்குறிய? இல்லை நாகேஷ், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யார் பார்த்தாலும் இந்த சீனில் ஒன்றை ரசிக்க மாட்டான், என்ன ரசிக்க மாட்டான், ஒன்றை தான் ரசிப்பான். யார்? சிவாஜி சொன்னது உண்மைதானே. இப்போ பார்த்தோம்,
இப்படி சொன்ன உடனே யூனிட்ல இருக்கிறவங்களாம் நான் நாகேஷ்ட ஓடியான்ட்டான். நம்மளால தான் எங்க கை கொடுமா அங்கே கூட்டு சேர்ந்துருந்தேன். நேராக வந்து நாகேஷ்ட கை கொடுக்கும். அண்ணே சிவாஜி உன்னை பாராட்டிட்டாரு, எப்படிண்ணே சூப்பர்ண்ணே. அப்போ நாகேஷ்ட ஒருத்தன் கேட்டான், எப்படிண்ணே இந்த ரோல் நடிச்சிங்கன்னு. நாகேஷ் ஒரு அருமையான பதில் சொன்னார். இந்த அவைக்கு அந்த பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா சொன்னார்? நான் இந்த படத்தில் தானா புலம்புற ஒரு கேரக்டர்னு டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வாசலில் ரவுண்ட்ஸ் போவேன், வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பெனாத்தினே இருப்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே இந்த சீனில் பண்ணேன். அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நாகேஷ் சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தான்னு வேஸ்ட். அப்போ ஒவ்வொரு புத்தகமும் தினந்தோறும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், சார் அங்கே புக்கு இருக்குது, எங்கள்கிட்ட காசு இருக்குது, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு போகிறோம். நடுவில் இருக்குது இந்த மாதிரி 2 பேர் டெய்லி 2 பேர் வந்து புத்தகம் வாசிங்கள் ஏன் சொல்லணும்? இப்போ உங்களுக்கு தெரியாது தான் நாங்கள் சொல்லிட போகிறோம். எதுக்கு தெரியுமா? ஒரு புத்தகம் என்ன செய்கிறது என்பதை புத்தகம் வாசித்த அனுபவத்தில் உள்ளவர்கள் இந்த மேடைக்கு சொல்லுவது. நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துன்னு ஒரு 12 கொடுத்தணும். 12 கொடுத்தனத்துலேயும் வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும். இந்த பூஜை நடத்துறதுக்கு பித்தளை பாத்திரம் இருக்கும்ல, அந்த பித்தளை பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு பாட்டியம்மா வரும். வெள்ளிக்கிழமையான அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படி கழுவி கொடுக்கும், பளபளன்னு ஆகிடும். அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும், திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். ஒரு நாள் அந்த பாட்டிமாட்ட கேட்டேன், வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிற, பாத்திரம்லாம் பளபளப்பாயிடுது, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது, இந்த பளபளப்பு புளியில் இருக்குதா பாத்திரத்தில் இருக்குதான்னு. அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லிச்சு, இந்த மாதிரி கேள்விலாம் ஏன்டா என்கிட்ட கேட்குற, நானே விதியேன்னு வேலைக்கு நிற்கிறேன், எனக்கு தெரியாதுடான்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை பாட்டி, பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா இந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் அந்த இடம் பளபளப்பாகணும். இந்த உட்டில் தேய்ச்சாலும் உட்டு பளபளப்பாகணும், இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பாகணும், அந்த இரும்பில் தேய்ச்சாலும் இரும்பு பளபளப்பாகணும். ஆனால் பித்தளை பாத்திரத்தில் தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது, வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது. அது மாதிரி எல்லா பளபளப்பும் கிட்ட இருக்குது. நாங்கள் மாதிரி ஆளுங்க வந்து புளியை வச்சு தேய்க்கிறோம். இப்போ நான் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பேன், அடுத்தது அவர் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பேன். நீங்கள் நேற்று யாராவது வந்து தேய்ச்சிருப்பாங்க, தேய்ச்சாங்களா? டெய்லி ஒவ்வொருத்தர் தேய்ச்சாங்க. இன்னைக்கு நான் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ச்சிருப்பேன். எனக்கு முடிச்சோன்னா அண்ணன் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பார். பளபளப்பு ஆகி அந்த பளபளப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இந்த புத்தகம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் சார் நான் தொலைக்காட்சி தொடர்கள், விஞ்ஞான யுகங்கள் எல்லாம் மாறி மேலே வந்துட்டு இருக்க நேரத்தில் நாம் மேலே வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு என்பதை தாண்டி அன்றாடம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவன் சமூகத்தில் நிரந்தரம் நடக்கிற விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிறான். சார் நான் தொடர்ந்து படித்தா பெரிய ஆள் ஆகணுமா? நம்ம திடீர்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பக்கத்தில் நம்ம கிண்டல் பண்ணுவோம். இந்த சொசைட்டியில் நம்ம எது செஞ்சாலும் என்ன பண்ணுவான்னா கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். ஒன்றும் இல்லை சார், ஒரு தடவை நான் திருச்சிக்கு போகணும், அவசரமாக போகணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறலான்னு கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறினோடனே என்ன பண்ணுவோம்? என்ன ஆசைப்படுவோம்? ஜன்னல். கரெக்ட். கடவுளே ஜன்னல் ஒரு சீட் கிடைக்கணும், ஜன்னல் ஒரு சீட் கிடச்சிச்சு. டப்புன்னு உட்காந்துட்டேன். உட்காந்த பிறகு கவலை, என்ன மாதிரியே எவனா குண்டா பக்கத்தில் வந்துட்டா, கடவுளே எவனா ஒல்லியாக வரணும்னா ஒருத்தன் ஒல்லியாக போனான். நானே கூப்பிட்டேன், வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க. உட்காந்த பிறகு தான் அவன் ஃபுல் தண்ணி. என்னடா அது நம்மளாம் வம்பு கொடுத்து வரச்சுன்னா அவனை எழுச்சி போக சொல்ல முடியும், ஏன்னா அவன் தண்ணி அடிச்சுக்கிறான். சரி அவனை நைஸாக ஜன்னலோரம் விட்டலான்னு, நீங்கள் வேணா ஜன்னலோரம் வந்துடுறீங்களான்னா காற்று போட்டால் எனக்கு ஆவாது பிரதர்ன்ட்டான். சரி நம்ம ஏஞ்சி எங்கேயா போகலான்னு மெதுவாக ஏஞ்சா டோன்ட் வரி பிரதர் சிடோனுங்கிறான். இப்போ என்னையும் போட மாட்டான், அவனை ஏஞ்சி போகணும்னு சொல்ல முடியாது, குடிச்சிக்கிறான். ஜன்னலோரம் வரமாட்டான். என்னடா இது இந்த மாதிரி வம்பாயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து உண்ணா வாந்தி எடுக்க போகிறான் போலன்னு இப்படி ஒதுங்கினேன். வாந்தி எடுக்கலை, திருப்பி உண்ணா ஒதுங்கினேன். இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏன்னா ஒதுங்குவான், வாந்தி எடுப்பான், வாந்தி எடுக்க மாட்டான். தாம்பரம் தாண்டி நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு, என்ன வாந்தி எடுக்க போறியா, என் தலைமையில் எடுன்ட்டேன் கோவத்தில். இப்படி சொன்ன உடனே பின் சீட்லேருந்து 2 பேர் சொல்கிறான், முன்னால் 2 பேர் குடிச்சிட்டு நான் கலட்டா பண்ணுறான் பத்தியா. அதுக்குள்ளே இவன் சொல்கிறான், இவனாவது கொஞ்சம் குடிச்சிருப்பான், தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பத்தியா, அவன் நிறைய குடிச்சிக்கிறான் போலகுதுன்னா. நான் ஒரு பள்ளிக்கூடத்தோட ஹெட்மாஸ்டர், எங்கே கோபப்படணும்னு எனக்கே தெரியல பார்த்தீங்களா. அவன் குடித்திருக்கிறான், என்ன செய்தாலும் அது நியாயமாகிவிடும். வாழ்வின் பக்குவங்களை, எப்படி வாழ வேண்டும் என்கிற அனுபவங்களை, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களையும் உறவுகளையும் பிரச்சனைகளையும் எப்படி சமாளிப்பது என்பதை இன்றைக்கு கேள்வி கேட்கும்
இப்போ யோசிக்கணும், என்ன ஒரு புத்தக கண்காட்சியில் நான் பேசிட்டு இறங்கணும்னு ஒரு பையன் என்ன கேட்டான், சார் எல்லாம் புக்கு படிக்கணுன்றீங்க, சில புக்குலலாம் நம்ப முடியாதெல்லாம் போட்டுக்குது, கற்பனை இல்லாத. ஏன்னா அங்கே ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கும், சிஓ உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும். கம்பராமாயணம் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு வருவோம். ராமன் தன் சகோதரோட காட்டில் போய்கொண்டே இருந்தான். திடீர்னு ஒருத்த மயக்கச்சி வந்தான், அனுமரை அனுப்பி சஞ்சீவ மூலிகை எடுத்துட்டு வந்தான். அவர் எந்த மூலிகை தெரியல, மலையை அலக்கா பேத்து எடுத்துட்டு வந்தார். இது சிலபஸில் இருக்குது. இதை நான் நடத்தினா பையன் என்ன கேட்பான், சார் ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா சார், எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, அனுமர் மலையே பேத்து எடுத்துன்னு வந்தார் சொல்கிறீ, இது நியாயமாகுதா சார்? கேட்பானா கேட்க மாட்டானா? அப்புறம் ஏன் அதை சிலபஸில் வச்சுக்கிறாங்க? இது நம்ப முடியாது தானே, இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது தானே, நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே, ஆனால் இதை சிலபஸில் வச்சுக்கிறேன். இது தமிழாசிரியர் நான் பாடம் நடத்தும். பையன் கேட்பான், எப்படி சார் இது, எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, மலையே அலக்கா கோனைஸ் மாதிரி தூக்கி எடுத்து வந்தாருங்களே எப்படி? அங்கே தான் ஒரு தமிழாசிரியருடைய சாமர்த்தியம் இருக்குது, அங்கே தான் புத்தகம் கொடுக்குற புத்தி இருக்குது. வேறு அனுமர் போய் நிற்கிறார், மலை பெருசாகுது, எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரில. இப்போ என்ன பிரச்சனை? மலை பெருசாகுது. என்ன பிரச்சனை? மலை என்ன பிரச்சனை? மலை பெருசாக இருக்குது. இப்போ விஸ்வரூபம் எடுத்து இவர் பெருசாயிட்டார். இப்போ எது சின்னதாயிடுச்சு? பிரச்சனை சின்னதாயிடுச்சு. அப்போ உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் கம்பன் அங்கே உனக்கு சொல்லித் தருகிற டீச்சிங்கை தவிர மலையை தூக்குனானா தூக்கலை அதை பற்றி கவலைப்படாத என்று சொல்லுகிறோமே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாணவன் மனதில் ஆழமாக பதிய வைக்கிற ஆற்றலை, ஆழமாக கொண்டு சேர்க்கிற ஆற்றலை ஒரு புத்தகம் தான் கொடுக்கிறது என்பதற்காக. இந்த இன்னைக்கு நம்ம நாட்டில் சார் ஒரு புத்திசாலித்தனம் வந்துருச்சு, எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிடுறான் இல்லையா? இப்போ நம்ம நாட்டு அரசியல் எப்படி இருக்குது? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுங்க, அதுலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு கட்சிக்காரன் தெரிஞ்சால் போதும், தப்பிச்சிடலாம் இல்லையா? கொஞ்சம் பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, அந்த கட்சியிலேயே நான் சேர்ந்துடணும். ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, நானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதானே? இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் உணர்ந்து கைத்தட்டணும். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு லஞ்சம் வாங்கிறது தப்பு, ஆனால் அதை லீகலைஸ் பண்ணிட்டானா இல்லையா? ஒரு காலத்தில் லஞ்சம்னு சொன்னாங்க, இப்போ லஞ்சம் கிடையாது, அதுக்கு பேர் அதுக்கப்புறம் என்ன சொன்னால், லஞ்சத்துக்கு மாமூல்னு பேர் சொன்னான், ஏன்னா மாமூலாக கொடுக்கறதுனால. அப்புறம் ரொம்ப ஸ்டைலாக சம்திங்னு சொன்னான். இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் சார். நம்ம ஆளுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ மூலம் வந்துச்சு தெரியும். லஞ்சத்துக்கு இப்போ என்ன தெரியுமா பேர்? லஞ்சம் கிடையாது, மாமூல் கிடையாது, சம்திங் கிடையாது. லஞ்சத்துக்கு இப்போ என்ன தெரியுமா பேர்? ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். லஞ்சத்துக்கு இப்போ என்ன பேர்? ஃபார்மாலிட்டிஸ். லஞ்சத்துக்கே ஃபார்மாலிட்டினா என்ன சார்? நம்ம குடும்பங்களில் நல்லது கெட்டது நடந்தா சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லுவோம்ல, தமிழில் என்ன சொன்னோம்? செய்முறை. லஞ்சம் வாங்குறது முறை தவறி செய்கிறது, முறை தவறி செய்கிற விஷயத்துக்கே செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்க. நம்ம எவ்வளோ பெரிய புட்சாலித்தனமாகிட்டோம் இருக்க. இந்த யோசித்து பாருங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளே நுழைந்து பார்க்கிற பொழுதும் நமக்குள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றம். இப்போ சொன்னா சார் படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீ காமராஜரை படித்துப்பார், திருவள்ளுவர் பார்த்தார். அறிவார்ந்த இந்த அவைக்கு ஒன்று சொல்கிறேன். அறிவார்ந்த அவை என்ன? இப்போ பாரதி கிருஷ்ணகுமாரனை என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு சொந்தமாக வீடு இருக்கான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து உனக்கு கார் இருக்குதான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? நமக்கு அறிவு இருக்கான்னு யாராவது கேட்டால், மற்ற கேள்விலாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். யாராவது நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருதா இல்லையா? ஏன் சொல்லுங்கள்? நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வரதுக்கு 3 காரணம். நம்பர் 1, இவ்வளோ நாள் நம்ம இருக்குன்னு நினச்சிருக்கணும், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு, முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோவப்படுவோம். இப்போ என் வயசு என்ன? பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது? அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன்? என் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்டையாவது போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? வள்ளுவன் சொல்கிறான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு தளபதி முதல்வர் அவர்களும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த சமுதாயத்து மக்களுக்கு எப்படியாவது வாசிப்பு பழக்கத்தை கொடுக்க வேண்டும், வாசிப்பதால் இருக்கக்கூடிய மேன்மையை உணர்த்த வேண்டும். ஒன்ஸ் ரீடிங் ஹேபிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு போதை மாதிரி. அந்த போதை நல்லது. தினம் தினம் எதையாவது வாசிக்க வேண்டும், தினம் தினம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனம் துடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1இலாவது ஜெயித்து காட்ட வேண்டும். இதுதான் தியரி.
எழுதி வச்சுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே நிறைய பேர் பசங்களை கூட்டு வரல, இது மாதிரி கூட்டங்களுக்கு பசங்களை கூட்டு வரணும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். நீங்கள் படுக்க போகிற பொழுதும் இன்றைக்கு நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் படுக்க போனால் உங்கள் ஆயுள் நாளில் இந்த நாளை கழித்து விடுங்கள். அப்போ தெரிந்து கொண்டு போவதற்குத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு முன்னால் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லா சூழலிலும் சார் எப்போ பாரு வாசின்னு சொல்லியிருந்தா வாசிச்சா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமா சார்? வாசிச்சா என்ன தெரியும்? நேற்று தெரியும், வரலாறு தெரியும் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்று தெரியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு பார்க்கிற உலகமாயிடுச்சு, விஷுவல் வேர்ல்ட் ஆயிடுச்சு, ரீடிங் கிடையாது. ஒரு ஸ்கூலில் பேச போனப்போ ஒரு பையன் என்ன கேட்குறான், சார் நான் ஏன் சார் ஆலாம் எழுதணும், இதுதான் ஆன்னு தெரிஞ்சா போதாதா? செல்ஃபோனில் ஆவை டச் பண்ணால் ஆ டைப் ஆகிடுது, நான் ஏன் எழுதணுங்கிறான். எழுத்து பயிற்சி குறைந்து போதும், அந்த விரல்களுடைய பயிற்சி குறைஞ்சு போகுது. அப்போ விரல்களுடைய பயிற்சிக்குன்னா ஒரு உறுப்பை யூஸ் பண்ணாட்டி டோன்ட் யூஸ் இட், யூ ஆர் லூஸ் இட். அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்தோம். பரிணாம வளர்ச்சியெல்லாம் பயன்படுத்தி மனுஷனாக வந்தான். பயன்படுத்தாமல் திருப்பி பழைய நிலைக்கு போகிற ஆபத்து இருக்கிறது. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல புத்தக வாசிப்பை நேசிக்கிறவர்களுக்காக மட்டும் இதை பேசவில்லை. இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், தினந்தோறும் புத்தகம். என்ன தெரியுமா, தமிழனுடைய பிரெயின் எப்படிப்பட்ட பிரெயின் தெரியுமா? ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்பிட்டா சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. உங்களுக்கு பழைய நடிகர் பாலாஜின்னு ஒருத்தர் தெரியும். பழைய நடிகர் பாலாஜி, அவர் ஃபேமஸாக இருந்த காலத்தில் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போகிறார். உங்களுக்கு தெரியும், சினிமா நடிகர்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட காருக்குள்ளே தான் இருப்பாங்க, உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது. ஷூட்டிங் போயிட்டே இருக்கிற ஒரு லெவல் கிராசிங்கில் அந்த கார் நிற்குது. அப்போ ஒரு பிச்சைக்காரமா உள்ள பாலாஜி இருக்காருன்னு தெரியாது, நேராக வந்து இப்படி அது கண்ணாடி கிட்ட பிச்சை கேட்குது. இவர் உள்ள வந்து பார்க்குறாரு, ஒரு வயசான அம்மா பரிதாபப்பட்டு கண்ணாடியை இறக்கி ஒரு 50 ரூபாய் அந்த அம்மா தட்டில் போடுறார். பாலாஜி காலத்தில் 50 ரூபானா அது எவ்வளோ பெரிய பணம். இந்த 50 ரூபாயை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லியிருக்கு, எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும். உடனே பாலாஜி இறங்கி வந்துட்டார், ஏம்மா காசு போட்டது எம்ஜிஆர் இல்லை, நான் பாலாஜி. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், எங்களுக்கு தெரியாது சாமி, ஏழைங்களுக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருக்கும். இதுதான் தமிழகத்தினுடைய பலவீனமும் பலமும். ஒன்ஸ் ஒன்று நம்பிட்டான், நம்ம தமிழர்கள் நம்மளே தான் ஒன்ஸ் ஒன்று நம்பிட்டோம்னா. நீங்கள் யோசித்து பாருங்க சார், இன்னைக்கு இந்த பொருளாதார 100 வருஷம் ஆனாலும் ஒரு சிங்கம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மாம்சம் சாப்பிட வேணாம் புல்லை சாப்பிடலான்னு போவோமா? 1000 வருஷம் ஆனாலும் ஒரு மான் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நம்ம செடியெலாம் சாப்பிடணும், முயலை கடிச்சு சாப்பிடலான்னு போவோமா? நீங்கள் 10 லிட்டரில் கொக்கோ கோலா கட்டுவீங்க, ஒரு எருமாடு வந்து மோந்துட்டு போயிடும், குடிக்காது. 10 நாள் வச்சாலும் மோந்துட்டு போய். ஏன்னா இது எனக்கு தேவையில்லாத ஃபுட்டுன்னு மிருகங்களிடத்தில் இருக்கிற உணவு ஒழுக்கம், நல்லா வாங்குங்க, உணவு பழக்கம்னு சொல்ல, உணவு ஒழுக்கம். தனக்கு இது ஒவ்வாதுன்னா அதை தீண்டவே தீண்டாது. மனுஷன் மட்டும்தான், எவனாவது ஒருத்தன் பெரிய பிரபலமான வந்து நான் இதை தான் தினமும் குடிக்கிறேன்னு சொன்னால் இவன் வாங்கி வாங்கி குடிப்பான். நான் இந்த சோப்பில் தான் குளிக்கிறேன்னா இவன் டெய்லி அந்த சோப்பை வாங்கி வாங்கி, அவன் அந்த சோப்பை குளிச்சிருக்க மாட்டான், குடிச்சிருக்கவும் மாட்டான். ஆனால் ஒரு பிரபலமானவன் சொன்ன பிறகு அதை கேட்கிற மனோபுக்கம் ஒன்றும் இல்லை சார். ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது ஒரு கனவு கண்டான். என்ன கனவு தெரியுமா? பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். என்னது? பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். ஆனால் முழுங்கலை, ஒரு கனவு. அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான், டாக்டர் நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன், உடனே வெளியே எடுங்கண்ணா. டாக்டர் சொன்ன, அறிவு இருக்கா அவனுக்கு? பூனையை முழுங்கிட்டே எவனாவது உயிரோடு இருப்பானா? இதை நம்புற மாதிரி இருக்கா? சார் நான் சொல்கிறேன் முழுங்கிட்டேன்னு, நீங்கள் வேணால் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் பூனை இல்லை. இப்போ பூனையெல்லாம் நீ முழுங்கல, போயிட்டு வந்துட்டான். இவன் நம்பலை, இன்னொரு டாக்டர்கிட்ட போனான், அவனே எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர்கிட்ட போனான், இது மாதிரி 15 டாக்டர்கிட்ட போயிட்டான். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்து இவன் வயிற்றில் பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர்கிட்ட போனான், அவன் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டதான் நம்புகிறான் பாரு, அதான் இவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்தா போதுன்ட்டு எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிருக்கிறப்பா, இது இருக்குதுப்பானா. ஆஹா 15 முட்டாப்பையை டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா? அவெல்லாம் லைட்டு போட்டுனே எடுத்துக்கணாப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு பிடிச்சிட்டேன்னா. அருமையான டாக்டர், அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்கள் தான் வெளியே எடுக்கணும், ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துலாம். அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டரை கூப்பிட்டு சொன்னான், இந்த போகிறான் பாரு, அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டு தான் நம்புகிறான் பாரு, அதான் அவன்கிட்ட பிரச்சனை. அதனால் நாளைக்கு நீ ஒரு பூனைக்கிட்ட ரெடி பண்ணிக்கோ, வந்தவொடனே சும்மாட்டும் ஆப்ரேஷத்தில் படுக்க வச்சு டப் டுப்புன்னு பண்ணி பூனையை வெளியே எடுத்தாச்சுன்னு சொல்லிடலாம். அவனு ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்தவொடனே அவனை படுக்க வச்சு டப் டுப்புன்னு தட்டி, இந்தாப்பா உன் வயத்தில் வந்து பூனை எடுத்தாச்சு போனான். ஆஹா அருமையான டாக்டர்,
3 மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டேன். அதனால் இல்லைப்பா இப்போ தான் வந்தால் பூனை எடுத்தாச்சுலாம். நான் அதுக்கு சொல்ல சார், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனையும் வெளியே எடுங்கட்டான். ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கையிலேருந்து லேசில் நம்ம வெளியே வரமாட்டோம். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த தொலைக்காட்சிகள், இந்த செல்ஃபோன்கள் உங்கள் மூளையை மழுங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன. சார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியான்றான். ஒன்று அந்த பொண்ணு சொல்லி, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன். ஒன்று அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்து பல்லு வளர்க்குறான். அடுத்த நாள் அவனோட காப்பு சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல, அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா, ஓ இந்த பேஸ்ட்டில் பல்லு வாங்கினா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க பொழுது நினச்சி அவன் வாங்குறான். இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றான் பாருங்கள். எங்கள் வீட்டு டிவியாக இல்லைன்னா கல் எடுத்து குடிச்சிருப்பேன். நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம நினைப்போம். ஒரு நாள் ராத்திரி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர, அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்குறா. கீழே அவங்க லவ்வர் காரை வச்சு நிற்கிறான். காருக்குள்ளே ஏறுறா. இவங்க அப்பா அதுக்குள்ளே ஏறி உள்ளே உட்காந்துன்னு இவளுக்கு முன்னால் உள்ளே இருக்கணும். ஓடுறதான் ஓடுறேன், இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார்? இந்த 12 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற, எங்கே ஸ்வீட் சாப்பிட்டு ஓடுன்றான். அப்போ என்ன சொல்ல வரான்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னாலும் நம் மூளையை மழுங்கடிக்கிற, அன்றாடம் கேட்கிற, அன்றாடம் நம்மை மயக்குகிற, போதைக்குள்ளாக்குகிற ஒரு செய்தி தான் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு புத்தகமும் உங்களை தவறாக வழிகாட்டாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை ஏமாற்றாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை பணயம் வைத்து தன்னுடைய லாபம் பார்க்காது. இதுதான் கன்சியூமர் எக்கானமின்னு சொல்கிறான்ல. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல செல்ஃபோன் வச்சுக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். ஐடி ஃபீல்டில் 50,000 செல்ஃபோன். ஒரு கம்பெனி என்ன பண்ணுவான், 50,000 செல்ஃபோனை ரிலீஸ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு. அதே பிராண்டில் 1,00,000 ரூபாய் நிற்கணும். நம்ம நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவோம், இந்த 50,000 ஃபோனை வாங்குவான். ஆனால் 1,00,000, ஐயோ 1,00,000 அதெல்லாம் முடியாது, இது 50,000 போதுன்னு நினைப்பான். டக்குன்னு இந்த கம்பெனி என்ன பண்ணுவான், இது 2க்கு நடுவில் 75,000 கொண்டு இன்க்ரீஸ் பண்ணுவான். நம்ம புத்தி என்ன பண்ணுவோம், 50,000 கூட 75,000 போட்டால் 75,000 அதை வாங்கிடலான்னு அதுக்கு போகும். நடுத்தர மக்கள் எப்போவுமே தன்னை பெரிய ஆளாக காமிச்சுக்கணும் நினைக்கிற எண்ணத்தில் இருக்கிற காரணத்தினால். இவை எல்லாத்த விடுங்க, சமூக உறவுகளை, குடும்ப உறவுகளை மேம்படுத்துகிற விஷயத்திற்கும் புத்தகங்கள் உதவி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது. அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். நீங்கள் சொல்கிறாங்கல்ல, காமராஜர் நல்ல ஆட்சி தந்தார், ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாருமே நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி. காமராஜர் ஏன் நல்ல ஆட்சி தந்தார்? அவர் நல்லாட்சி தருவதற்கான அடிப்படை களங்கள் ஒன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது மத்தியான நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார், ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார். திடீர்னு கதவுக்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. எழுச்சி வந்து பார்த்தா ஒரு வயசான அம்மா, அழுக்கு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு, ஒரு ரிக்ஷாக்காரருடைய துணைவி மாதிரி தெரிகிறது. இடுப்பில் ஒரு கையை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த கேட்டை திறக்குது, உள்ளே வரணும். செக்யூரிட்டி விடமாட்டுறார். முதலமைச்சர் வந்து என்னான்னு கேட்குறார். உங்களை பார்க்கணுன்னு சொல்லுது, உள்ளே அனுப்பு. என்ன செய்தி? ஐயா, என் தங்கச்சி பொண்ணுக்கு காலேஜில் இடம் கிடச்சிச்சியா, அங்கே போய் கேட்டால் ஃபீஸ் 16 ரூபான்னு சொல்கிறாங்க. ஐயா, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். யார்கிட்ட? முதலமைச்சர்கிட்ட. உடனே பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறான், நம்பாதீங்க, படிக்கிறதுக்குன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி பொய் சொல்லுது. இதை பார்த்தா ரிக்ஷாக்கார மனைவி மாதிரி இருக்குது. இவன் தங்கச்சி பொண்ணுக்கெல்லாம் காலேஜில் இடம் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை, கொடுக்காதீங்கிறார். யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர். காமராஜர், எனக்கு தெரியும் நீ கூடுன்னு 16 ரூபா கொடுத்தாச்சு, போயிடுச்சு. இந்த 1 வீக் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட், திருப்பி கதவை தட்டுது. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னான், பார்த்தீங்களா, அதுக்கு தான் அன்றைக்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்கன்னு. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்துறீங்க, இப்போ வேறு ஏதாவது பொய் சொல்லி உங்கள்கிட்ட அதை வாங்க வந்திருக்கு. என்னத்துக்கு வந்திருக்குன்னு கேளு முதல்ல. என்னம்மா? ஐயா, அன்றைக்கி நான் இங்கே வந்தேன் இல்லையா, என் தங்கச்சி பொண்ணு காலேஜில் இடம் கிடச்சின்னு சொன்னேன் இல்லையா, ஃபீஸு 16 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் 16 ரூபா கொடுத்தீங்களா? காலேஜுக்கு எடுத்து போனால் ஃபீஸு 14 ரூபா தான், 2 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்லிச்சான். அந்த மக்களை வச்சு தான் நல்லாட்சி வழங்க முடியும். இப்போ ஒரு வேளை திருப்பி. அப்போது நல்ல ஆட்சியாளர் வரணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நல்ல மக்களாக. அதை புரிஞ்சுங்க. ஏன் வரலன்னா நம்ம சரியில்லை, வரல. இந்த பேசிக் ஃபார்முலா புரிஞ்சுங்க.
சார் இது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படி இந்த செய்திகள்லாம் எங்கேருந்து நாங்கள் கொண்டு வரோம்? எங்கேருந்து கொண்டு வரோம்? அன்றாட வாசிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய வாசிக்கிறவன் யதார்த்தமாக எழுத ஆரம்பிச்சிடும். அந்த ரூபாய் மதிப்பிழப்பெல்லாம் செஞ்சாங்கல்ல, அப்போ ஒரு பையன் கவிதை எழுதினான் சார், என்னால் மறக்கவே முடியாது. என்ன தெரியுமா கவிதை? திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். என்னது? திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். ஒரு பக்கம் 8 மடிக்கப்பட்ட ₹1 நோட்டு, ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள், ஒரு பக்கம் 8 மடிக்கப்பட்ட ₹1 நோட்டு, மறுபக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. இது ஒருவன் உழைத்ததில் போட்டது, இது ஒருவன் அடித்ததில் போட்டது. இது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு போட்டது, இது பாவத்திற்கு கூட்டு சேர்க்க போட்டது. இது என்ன உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இண்டியா. முடிச்சிட்டாங்க. வாசிச்சா விமர்சிக்கிற தைரியம் வரும், வாசிச்சா கற்பனை சக்தி வளரும், வாசிச்சா எழுதுகிறா. ஒன்றும் வேணாம் சார், எத்தனை போராட்டம் நடத்துகிறாங்க சாராய கடையை மூடணும், எத்தனை போராட்டம் நடத்துகிறாங்க சாராய கடையை மூடணும். ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், அரியலூர் பையன் ஒரு கவிதை எழுதினான். ஒரே கவிதை தான், நீ இத்தனை போராட்டத்தையும் தாண்டி அந்த கவிதை ஜெயிச்சிச்சு. என்ன தெரியுமா எழுதுனா? ஒருத்தன் சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான், சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான். இப்போ இந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுது, இதுதான் கவிதை. அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான், என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய். அந்த பாட்டில் சொல்லுது, என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய், எனவே நான் காலி, உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமே நீ காலி. ஒரு போராட்டம் கொடுக்காத பாதிப்பை, ஒரு விளம்பரம் கொடுக்காத பாதிப்பை ஒரு கவிதை கொடுக்க முடியும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுவதற்கும் வாசிப்பு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கிற பழக்கம் தொடர்ந்து மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறவனுக்கு அறிவு வளரும் என்பதை காட்டிலும் மனம் விசாலம் அடையும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த ஒரு பெருந்தன்மையோடு வந்துடுவான், பெருந்தன்மையோடு வந்துடுவான். வாசிக்கிற அவனுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தமிழ் பழம்பாட்டில் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பாட்டு கூட சொல்லலை, இந்த பொருளை மட்டும் சொல்கிறேன். நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி கிடைச்சா, மூட்டைப்பூச்சி இருந்தால் மருந்து அடிப்போம்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாய் தலைகாணியை கொண்டு வெயிலில் காய வைப்பாங்க, வெயிலில் காய வைப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா சுடு தண்ணி பிடிச்சி பாய் ஓரத்தில் ஊற்றுவாங்க. என்னென்னா அந்த மூட்டைப்பூச்சியெல்லாம் சாகணுமா. தமிழ் பழம்பாடலில் ஒன்று இருக்குது, அந்த பாட்டு நான் சொல்லலை, அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பாட்டை கூகுள் பண்ணி பார்த்துங்க. ஒரு பையன் போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நேற்றிரவெல்லாம் நான் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை சொல்கிறான். உடனே அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த பாய் தலைகாணிலாம் வெயிலில் போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறா ஒரு பெரம்பில். அப்போ அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போகிறான், தாயே என்ன செய்கிறாய் கேட்குறான். அதற்கு இந்த தமிழ் தாய் சொல்கிறா, நேற்றிரவெல்லாம் என் மகன் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை. உடனே இந்த புலவன் கேட்குறான், உன் மகனை கடித்தது மூட்டைப்பூச்சியா பாய் தலைகாணியா? உடனே இவ சொல்கிறா, மூட்டைப்பூச்சி தான். உடனே புலவன் கேட்குறான், பிறகு ஏன் பாய் தலைகாணியை அடிக்கிறாய்? கேள்வி ரைட்டா இல்லையா? உன் பையனை கடிச்சது மூட்டைப்பூச்சி தானே, ஏன் பாய் தலைகாணி அடிக்கிறாய்? அன்பார்ந்த அவையே, அதற்கு அந்த தமிழ் தாய் பதில் சொன்னாலாம், புலவரே நீங்கள் கேட்டது சரிதான், என் மகனை கடித்தது மூட்டைப்பூச்சி தான், பாய் தலைகாணி இல்லை. இருந்தாலும் பாய் தலைகாணி ஏன் தெரியுமா அடிக்கிறேன்? தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருந்ததல்லவா, அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாள். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வைக்கிறவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. நல்ல புத்தகங்களை வாசிக்கிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் எதையும் இழந்து போவதில்லை. நல்ல புத்தகங்களை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறவன் எல்லா நேரத்திலும் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமாச்சு, காம்படிட்டான உலகம் ஆயிடுச்சு. யாரையோ திருப்திப்படுத்துகிற வேலைலாம் நமக்கு கிடையாது இல்லையா? எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் கையில் ஆயுதம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு புத்தகம் வைத்து கொண்டிருக்கிறவன் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பான். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வையுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.